வணக்கம். விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லப்படுறவர் ஐன்ஸ்டீன். இவர் பிறந்தது 1879ஆம் ஆண்டு. அவருடைய பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, அவருடைய கண்டுபிடிப்புகளுடைய பெரிய பெருமை தான் சந்திரனில் போய் மனிதன் இறங்கின வரைக்கும் படிப்பாங்க. அவருடைய ரிலேட்டிவிட்டி தியரி ரொம்ப முக்கியமானது. எனக்கு இதை பற்றிலாம் எப்படி தெரியும் அப்படின்னா, என்னுடைய எழுத்தாளர் நண்பர் சுஜாதா அவர்கள் அவருடைய அறிவியல் கதைகள் படிக்கிற போது இந்த டைம் மிஷின் பற்றிலாம் அவர் எழுதுவார். அதெல்லாம் நம்ம இவருடைய நாவல்கள் மூலமாக படிச்சுக்கிறோம். ஐன்ஸ்டீனுடைய அந்த வாழ்க்கை வரலாறு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்னும் கூட சொல்கிறதா இருந்தால், செகண்ட் வேர்ல்டு வார் நடந்தபோது ஹிட்லருடைய அந்த இதுக்கு பயந்து நோபல் பரிசு பெற்றாங்க இல்லையா, அந்த தங்க மெடலெல்லாம் ஆசிடில் கரைச்சி வச்சுட்டு அங்கேருந்து தப்பி வந்தாங்க அப்படிம்பாங்க. இவருடைய உருவ அமைப்பே வித்தியாசமாக இருக்கும். அந்த முடி, அந்த மீசை இதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நான் லண்டன் போயிருந்தபோது அங்கே அந்த மியூசியத்தில், மெழுகு மியூசியத்தில் அவருடைய அந்த அவர் சிந்திக்கிற மாதிரி ஒரு படம் இருந்தது. பக்கத்தில் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். நான் அடிக்கடி அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு. அவர் வாழ்க்கையில் நடந்த அபூர்வமான சம்பவம்ன்றதை நான் சொல்கிறேன். விஞ்ஞானிகள் வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கும். இப்போ நியூஜெர்சி போயிருந்தேன். அங்கே பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு வீட்டை காமிச்சாங்க. இதை பார்த்து வச்சுங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு நான், இது என்ன தெரியுமா முக்கியமாக அப்படின்னு கேட்டாங்க. நானே சொல்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப நாளைக்கு முதல்ல இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குடும்பத்தில் சின்ன குழந்தை ஒன்று இருந்திருக்கு. அதாவது 9ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை. அந்த குழந்தை என்ன பண்ணுமா, தினம் வந்து இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குமா. பேசிக்கிட்டு இருக்கப்போ கொஞ்சம் கண்ணீரோடையே பேசுமா. அங்கேருந்து ஒரு பெரியவர்கிட்ட, இந்த வீட்டில் இருந்த பெரியவர்கிட்ட. உடனே அவர் கேட்பார், ஏன் பாப்பா நீ வந்து வருத்தமாக இருக்கேன்னு. எனக்கு மேத்தமேட்டிக்ஸ் வரமாட்டேங்குது, வீட்டில் போட்டு அடிக்கிறாங்க, என்ன பண்ணுறது. உடனே அவர் சொன்னாராம், நான் வேணா உனக்கு கணக்கு சொல்லி தரவான்னு கேட்டிருக்காரு. அந்த பிள்ளை சிரிச்சிருச்சான். உனக்கு கணக்கு தெரியுமா தாத்தா அப்படின்னு கேட்டிருக்கு. இல்லை ஓரளவு போடுவேன் அப்படின்னு இருக்காரு. ஒரு மாதம் அந்த பொண்ணுக்கு டியூஷன் எடுத்திருக்காரு. அந்த பொண்ணு 100க்கு 100 வாங்கிருச்சு. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆச்சரியம். நீ யார்கிட்ட போய் படித்த அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த அங்கே ஒரு தாத்தா இருக்கார். இவங்க உடனே யார் அது அப்படின்னு வந்து பார்த்தா அப்படியே உறைஞ்சி போயிட்டாங்களாம். யார் தெரியுங்களா, நம்முடைய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் அந்த தாத்தா. இந்த குழந்தைக்கு அவர் யாருன்னு தெரியாது. பெற்றோர்கள் பயந்துட்டாங்களாம், மன்னிக்கணும் எங்கள் பிள்ளை எதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இன்பமான பொழுது என்று சொன்னால் பிறருக்கு கற்பிப்பது தான். அதுலேயும் உங்கள் குழந்தை நான் யாருன்னு தெரியாமல் வந்து படித்து பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சாராம். அந்த வீட்டை தான் எனக்கு காமிச்சாங்க. நான் இந்த விஷயத்தை சொல்லி, இந்த வீட்டில் தான் அவர் இருந்தாரா அப்படின்ட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் நான் பார்த்துட்டு வந்தேன். பாருங்கள், உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய அந்த விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி என்று போற்றக்கூடிய அவர் எளியவர்களிடம் இவ்வளோ அருமையாக இருந்திருக்கிறாரு. நோபல் பரிசு பெற்றவர். காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீன்னு எம்ஜிஆரை சொல்கிறான். நியாயப்படி சொல்கிறதா இருந்தால் காலத்தை வெல்லுதல் என்கின்ற அந்த தியரியை உலகுக்கு தந்தவர் யார் என்று கேட்டால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள்தான்.